வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம 59வது நாளுக்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 581வது கேள்வி பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் 3 படம் கொடுத்துட்டு 4வதாக வரக்கூடிய படம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் இது மாதிரியான நான் முன்னாடியே சொன்னது தான். இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏறக்குறைய உங்களுடைய கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டில் மொத்தம் 90 கேள்வி இருக்கும். கரெக்டாக 1 to 19 சொல்லிட்டு. இதில் 75 இல்லைன்னா 80லேருந்து 90 வரைக்கும் அந்த கடைசி ஒரு 10 இல்லை 15 கேள்வி இது மாதிரியான டயக்ராம் கொஷின்ஸாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஃபார்முலா அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் சம்மு போட்டு பார்க்காம ரொம்ப ஈஸியாக. சரிங்களா? ஸோ இதில் பாருங்களேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இங்கே வெளியில் சர்க்கிள் உள்ள ஸ்கொயர். இது அப்படியே இங்கே வரும்போது இந்த ஸ்கொயர் வெளியில் வந்துடுது, சர்க்கிள் உள்ளே போகுது. அடுத்தது பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி வெளியில சர்க்கிள் உள்ள ஸ்கொயர். அப்போ அடுத்து வரும்போது என்ன வரணும்? வெளியில ஸ்கொயர் வந்துடணும், உள்ள சர்க்கிள் வந்துடணும். இது நீங்க யோசிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த சர்க்கிள் ஸ்கொயரை எப்படி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்களேன், இதில் எப்படி வருது? வெளியில ஸ்கொயர் வரணும், இங்க வெளியில சர்க்கிள் இருக்கு, அப்போ இது கிடையாது. இங்க வெளியில சர்க்கிள் இருக்கு, அப்போ இது கிடையாது. இங்க வெளியில சர்க்கிள் இருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. இங்க தான் வெளியில ஸ்கொயர் இருக்கு. நம்ம அப்படி தானே வரணும்னு சொன்னோம். வெளில பாருங்க, சர்க்கிள் ஸ்கொயர் சர்க்கிள் ஸ்கொயர். அப்போ வெளில ஸ்கொயர் வருது, சதுரம் வருது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர்னு சூஸ் பண்ணலாம். சரிங்க சார், ஒருவேளை 2 ஆன்சர்ல அவங்க கொடுத்துட்டாங்க, 2 ஆன்சர்ல இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க, வெளியில ஸ்கொயரும் உள்ள சர்க்கிளும் அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்? இந்த டாட் பார்க்கணும். இந்த டாட்டோட பொசிஷனை கவனிச்சுட்டே வாங்களேன். இங்க கீழே இருக்கு, இங்க மேலே போயிருக்கு. அதாவது ஒரு ஸ்டெப் இங்க போயிருக்கு. அதுக்கடுத்தது என்னவாயிருக்கு? இந்த இடத்துல லெஃப்ட்ல வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து இங்க, அடுத்தது இங்க. அப்போ அடுத்தது கண்டிப்பா எங்க வரும்? கீழே தான் வரணும். அப்போ டாட் கீழே வந்திருக்கணும். எங்க வந்திருக்குன்னு பாருங்க. இதோ இங்க தான் கீழே வந்திருக்கு பாருங்க. அப்போ இதை வச்சும் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? எந்த ஐடியாவை யூஸ் பண்ணி சொல்ல முடியுதோ அது. ஸோ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து 582. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடு. ஆட் மேன் அவுட். இதில் எது வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றில் ரொம்ப சிம்பிள். உள்ள இருக்கிற படங்களை பார்த்துட்டே வாங்க. ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள், முக்கோணம் முக்கோணம், ஸ்கொயர் ஸ்கொயர், சதுரம் சதுரம், ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள், செவ்வகம் செவ்வகம், முக்கோணம் செவ்வகம், ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள். என்ன வித்தியாசம்? இப்போ உங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்குமே. இது 3த்துல இருக்கிறதும் படம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரியான படமா இருக்கு. அதே முக்கோணம் பெருசு சின்னது, சதுரம் பெருசு சின்னது, செவ்வகம் பெருசு சின்னது. ஆனா இதுல மட்டும் 2 வேற வேறவா இருக்கு. ஒன்று ட்ரையாங்கிள் இருக்கு, ஒன்று ரெக்டாங்கிள் இருக்கு. அப்ப இதுல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 4. சரிங்களா? அடுத்ததா 583. நம்ம பகடையை பத்தி ஏற்கனவே தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ்ல சொல்லி இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான் பாருங்க. ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் 4 முறை, ஆக்சுவலா 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 என்ற எண்ணிற்கு எதிராக அமையும் எண். டைஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது எப்பவுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் கேட்பாங்க. ஆப்போசிட் நம்பர் ஆஃப் 2ன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, முதல் 2 இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இதில் எதனா காமனான நம்பர் இருக்கா? 3 4 3 4. ரெண்டுலேயும் 3 4 3 4 இருக்கு. இப்படி 2 நம்பர் காமனாக இருந்தால் என்னவாயிடும்? அந்த 3 4 3 4 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நம்பர் இருக்கு? இங்கே 2 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ 2ஓட ஆப்போசிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 2க்கு தான் கேட்டாங்க. அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னது? ஆப்போசிட் சைடு என்னதுன்னா ஆப்ஷன் 3 5. சரியா? சரிங்க சார். ஒருவேளை 1 2 வேற ஏதாவது கேட்டிருந்தாங்க, 3 4லாம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா இதே ஐடியா தான். அடுத்தடுத்த படங்களை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 2வது 3வது எடுத்துக்கலாம், 3வது 4வது எடுத்துக்கலாம். எதை எடுத்தீங்கனாலும் நான் ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிறேனே. காரணம் என்னன்னு சொல்றேன். இங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க 2 4ன்னு இருக்கு. முதல் படத்துல 2 4. அதே மாதிரி 4வது படத்துல பாருங்க 2 4. அப்போ 2 4 2 4 கேன்சல் ஆயிடும். நீங்க இது மாதிரி 2 நம்பர் சேமா வர்றது மாதிரி எடுத்தா டக்குன்னு சொல்லிடலாம். மீதி என்னென்ன இருக்கும்? இந்த படத்துல 3 இருக்கும், இந்த படத்துல 6 இருக்கும். அப்போ 3ஓட எதிர்பார்க்கம் என்ன வரும்? 6ன்னு வரும். கரெக்டா? டைஸ்ல மொத்தமே 6 நம்பர் தான். 1 2 3 4 5 6ன்ட்டு என்னென்ன நம்பர் வந்துடுச்சு? 2க்கு 5 எதிர்பார்க்கணும் வந்துடுச்சு, 3க்கு 6 எதிர்பார்க்கணும் வந்துடுச்சு. மீதி என்னென்ன நம்பர் இருக்கு? 1 4. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும். இப்போ பாருங்க, நமக்கு எதை கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும் பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஸோ டைஸை கொடுக்குறாங்கன்னா இப்படி 2 நம்பர் சேமா இருக்கிற மாதிரி 2 டைஸை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற நம்பர் உனக்கு அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டா வந்துடும். சரியா? அடுத்ததா 584. இதுலயும் ஒரு டயக்ராம்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். என்ன பண்ணியிருக்காங்க? இது வளைஞ்ச மாதிரி இருக்கிற இந்த ஆரோ மார்க் அப்படியே ஆப்போசிட்ல வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஆரோ மார்க்,
இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வரணும். அப்போ சர்க்கிளுக்குள்ளாடி லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி 6 மார்க் இருக்கணும். வளைஞ்சிருக்காது. இது கிடையாது, இது கிடையாது. லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். எங்கே இருக்குது? இதோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபோர்த் வராது. முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா? அடுத்ததா 585 கண்ணாடி பிம்பங்களை 4 விடையிலிருந்து தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜும் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாம்லையும் 1 இல்லைன்னா 2 கேள்வி கேட்குறாங்க. பாருங்களேன், மிரரில் பார்க்கும்போது இந்த ஆர் இந்த பக்கம் பார்த்து இப்படி இருக்கும். ஆன்சரில் பாருங்கள், 3வது ஆன்சர் ரெகுலர் லைனாகவே ஆரை கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? ஓ வரும். இந்த ஆன்சரில் பாருங்கள் 2 ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது 2 ஆர் வரும். கரெக்டாக 2 நம்ம ஏற்கனவே மிரர் இமேஜ் வச்சு கொஸ்டின் நடத்திருக்கோம். கண்ணாடியில் பார்த்தா ஒவ்வொரு எழுத்துமே எப்படி தெரியும்ட்டு. ஆர் ஆர் ஐ கடைசியாக எம் வரும். கடைசியாக தான் எம் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஐயும் எம்மையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் எது? ஆப்ஷன் 4. முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா? அடுத்ததா 5 மேட் கொஸ்டின் முடிஞ்சதா? நம்ம வழக்கமாக சொன்னது மாதிரி 5 சேட் கொஸ்டின். அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இன்னைக்கு ஹால் டிக்கெட் வருது. ஹால் டிக்கெட் எடுத்து ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எக்ஸாமை எப்படி எழுதணும், என்னென்ன பண்ணக்கூடாது எக்ஸாமில் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? நீங்கள் எக்ஸாமில் எப்படியெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே. 586 5x³ - 6x⁵ plus 9x power 7 plus 3/7x power 4 minus 5 என்ற இயற்கணித கோவையின் படி மற்றும் தலையாய கெழுவின் கூடுதல். ஃபைண்ட் த சம் ஆஃப் டிகிரி அண்ட் த லீடிங் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். அப்போ படினா என்னன்னு தெரியணும், தலையாய கெழு லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு தெரியணும். டிகிரி லீடிங் டேர்ம் ஒன்றும் இல்லை, டிகிரியை வச்சு தான் லீடிங் டேர்மே சொல்ல போகிறோம். டிகிரிங்கிறது இந்த பவரில் இருக்கிற நம்பர்ஸ். இங்கே பாருங்க 3, இங்கே 5, இங்கே 7, இங்கே 4, இங்கே 5க்கு பக்கத்தில் எக்ஸே இல்லை. இந்த பவரில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். பவரில் எது பெரிய நம்பர்? இப்போ கொடுத்துருக்கிறதுல 7 தான் பெரிய நம்பர். அப்போ அதுதான் படி. இங்கிலீஷில் சொல்லும்போது டிகிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தனியாகவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ இதோட படி என்ன? 7. பவரில் இருக்கிற பெரிய நம்பர். பவரில் பெரிய நம்பர் கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆர் லீடிங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தலையாய கெழு. முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? +9. ஏன் +9ன்னு சொல்கிறேன்னா ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த மைனஸை போடணும். சரிங்களா? அப்போ லீடிங் அந்த தலையாய கெழு இங்கிலீஷில் லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னுவாங்க. ஸோ தலையாய கெழு என்ன இங்கே அப்படின்னா 9. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அது ரெண்டுத்தோட கூடுதல் சம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 7 9 கூட்டினீங்கன்னா 16 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதா? இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சம் தரேன் பாருங்க. இதே மாதிரி 9x⁻3 மைனஸ் 10x⁻2 ப்ளஸ் 11x⁻5 ப்ளஸ் 2x² மைனஸ் 3 என்பதன் இதே மாதிரி படி மற்றும் தலையாய கெழுவின் கூடுதல். த சம் ஆஃப் டிகிரி அண்ட் லீடிங் டேர்ம் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். ஓகேவா? கொஸ்டின் கொடுத்துட்டேன். கேள்வி கேட்கும்போது அங்கே சொன்ன அதே மாதிரி தான் இதோடைய படி மற்றும் தலையாய கெழுவோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை யோசிச்சு உங்கள் நோட்லையும் எழுதிக்கோங்க, கீழே கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த கேள்வியை பாருங்க. சரியா? ஓகே. அடுத்தது 587 த வேல்யூ ஆஃப் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போர்ட் மாஸ் ரூலை பற்றி பேசியிருக்கோம். போர்ட் மாஸ் படி நம்ம ஃபர்ஸ்ட் எதை செய்யணும்? பிராக்கெட்டில் இருக்கிறது. அப்போ வெளியில் இருக்கிற 1/12 அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை பிராக்கெட்டுக்குள்ளே வரேன். பிராக்கெட்டுக்குள்ளே வரும்போது 3 டேர்ம் இருக்குது. 12, 3, 4. இது 24. இது மூணுத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம், அதாவது மீசியமா கண்டுபிடிக்கணும். பாருங்க 12, 3, 24. 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாட்டில். 4 3 12, 1 3 3, 8 3 24. மறுபடியும் 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 4ஆம் வாய்ப்பாட்டில். 1 வராது, மீதி 4 8 வரும். 1 4 4, 1 2 8. அப்போ இது மூணுத்தையும் மொத்தத்தையும் பெருகிட்டோம்னா நமக்கு எல்சிஎம் மீசியமா கிடைச்சிடும். 3 12, 12 2 24. அப்போ இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 24. ஸோ எல்சிஎம் 24. அப்போ இங்கே கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம என்னவா மாற்றணும்னா 24ஆ மாற்றணும். பாருங்க 12 எதால பெருக்குனா 24 வரும்? 2ஆல. அப்போ 9ஐயும் 2ஆல பெருக்கிறேன். 9 2 18 மைனஸ் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு. 3 8ஆல பெருக்குனா 24. 3 8 24. அப்போ மேலேயும் 8ஆல பெருக்கிறேன். 1 8 8 ப்ளஸ் என்ன பக்கத்து நம்பர் ப்ளஸ் 24 1ஆல பெருக்குனா 24. அப்போ 2ஐயும் 1ஆல பெருக்கிறேன். 1 2 2. அப்போ பாருங்க 1/12 டிவைடட் பை 18 8 போயிடுச்சுன்னா 10, 10 2 12. அப்போ 12/24 பிராக்கெட்டோட வேலை முடிஞ்சது. கரெக்டா?
இப்போ போர்ட் மாஸ் படி பிராக்கெட் முடிஞ்சது, ஆஃப் இல்லை, டிவிஷன் வகுத்தல் தோ இருக்கு. அப்போ 1/12 பின்னங்கள்ல ஃப்ராக்ஷனில் வகுத்தல் இருந்தால் என்ன பண்ணணும், பெருக்கலாக மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிறத தலைகீழாக மாற்றணும். கரெக்டாக பின்னங்கள் எப்பவுமே ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குன்னா இந்த டிவைடு மல்டிப்ளையாக மாறிடும், பக்கத்தில் இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் தலைகீழாக மாறிடும். அப்போ 24/12 ஆகிடும். நம்ம கரெக்டாக 12/24 என்னவாயிடும் அப்படின்னா 24/12 அப்படின்னு ஆகிடும். இப்போ இது ஏதாவது உங்களால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. முடியும். ஓர் 12 12, ஈர் 12 24, ஓர் 2 6 2 12. அப்போ மேலே என்ன இருக்குது, மேலே 1 கீழே 6. அப்போ ஆன்சர் 1/6 ஆப்ஷன் 3. சரிங்களாம்மா. அடுத்ததா கேள்வி 588. வட்டத்தின் சுற்றளவிற்கும் அதன் ஆரத்தின் இரு மடங்கிற்கும் இடையே உள்ள விகிதம். The ratio between the circumference of a circle and twice its radius is. அதாவது வட்டத்தோட சுற்றளவு, வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, 2πr. அதன் ஆரத்தின் இரு மடங்கு, ஆரம்னா என்ன, ஆறுன்ற எழுத்தால சொல்லுவோம். இரு மடங்கு டுவைஸ்னா என்ன, 2r அர்த்தம். அப்போ 2r. இதில் இடத்துக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோனா ஈஸ்ட்னு வச்சுக்கலாம். பாருங்க, 2r கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் என்ன நிற்கும், பை மட்டும் நிற்கும். இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்கிறதால 1 நிற்கும். ஸோ ஆன்சர் π/1. கரெக்டா. இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. π/1 இல்லை, ஆன்சர் கொடுத்துருக்கிறதும் கரெக்ட் தான். π/1 என்ன அர்த்தம், π/1 அர்த்தம். π/1 நம்ம என்னென்னு எழுதலாம், பைன்னு எழுதலாம். அதான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 பைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஈஸ்ட்னா பைன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு ஆன்சரும் சொல்ல முடியும். என்ன சொல்லலாம் அப்படின்னா π/1. பையுடைய வேல்யூ என்னன்னு தெரியும், 22/7. அப்போ 22/7 ஈஸ்ட் 1ன்னு சொல்லலாம். கரெக்டா. இந்த 7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் வகுத்தல் இருக்கிறதால. அப்போ என்ன கிடைக்கும், 22 ஈஸ்ட் 7. ஸோ இப்படியும் சொல்லலாம். பையன்னு சொன்னாலும் கரெக்டு தான், 22:7ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், 22/7ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், π/1ன்னு சொன்னாலும் எல்லா ஆன்சருமே இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்க. சரிங்களா. ஸோ அவங்க எக்ஸாமில் கொடுக்கும்போது இதில் எதை கொடுத்துருந்தாலும் நீங்கள் சரியாக போட தெரிஞ்சுக்கணும். சரிங்களாம்மா. அடுத்ததா 589. 7/y/7⁻5 = 7/10 எனில் y-இன் மதிப்பு. இங்கே பாருங்க, இது நம்ம என்ன ஃபார்முலா, a/m/a/n இருந்துச்சுன்னா a/m இந்த பிளஸ் என் மேலே போகிறப்ப -n ஆகிடும். அப்போ அதுபடி இங்கே பாருங்க, மேலே 7/y கீழே -5. இந்த கீழே இருக்கிற -5 மேலே பவரில் போகும்போது என்னவாயிடும்னா +5 ஆகிடும். அப்போ 7/y+5 = இந்த பக்கம் ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, 7/10. இங்கேயும் பேஸ் 7, இங்கேயும் பேஸ் 7. அப்போ பேஸை விட்டுடலாம், பவர் மட்டும் எடுத்துக்கலாம். y+5 = 10. +5 +5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -5. அப்போ 10 - 5, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. ஸோ ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 4 5. அவ்வளோதான் பாருங்க. சரியா. நான் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் தந்தேன்னா இப்போ இது ரெண்டாவது கொஸ்டின். என்ன அப்படின்னா 9/5/9⁻x 9/5/9⁻x = 9/9 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ் இது நான் உங்களுக்கு கொடுக்குற ரெண்டாவது கொஸ்டின். ஏற்கனவே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சிலர் கீழே சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய நோட்லையும் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா. அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி 590. 20 மற்றும் 200 ஆகிய எண்களின் வர்க்கங்களின் கூடுதலில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் 20 and 200. அதாவது 20 ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. 20 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 400ன்னு கிடைக்கும். 200 ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. 200 ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஜீரோ வந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஜீரோ வரும். 2 ஜீரோ வந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஜீரோ வரும். 1 2 3 4 ஜீரோ. அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது ஸ்கொயர் பண்ணிட்டு அதோடைய கூடுதல் சம் ஆஃப் அதை ஆட் பண்ணி, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0 0 4 0 4 40,400ன்னு வருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ், இதில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எத்தனை ஜீரோ இருக்கு, 1 2 3 ஜீரோ இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 3. இவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், கூடுதல் கண்டுபிடிக்க சொல்றதால அதில் எத்தனை ஜீரோ இருக்கோ அதை சொல்லணும். சரியா. இதே மாடலில் நான் உங்களுக்கு கொஸ்டின் தரட்டுமா. ஏற்கனவே 2 கேள்வி தந்தேன் இல்லையா. இப்போ மூணாவது கேள்வி 30 300 3000 ஒரு நம்பர் சேர்த்துக்கலாமா. 30 300 3000 30 300 3000 ஆகிய எண்களின் வர்க்கங்களின் கூடுதலில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் அதே தான். அங்கே 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்க, இங்கே 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி
எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க. புரியுதா? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதுல எத்தனை ஜீரோ வருது அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாமா? ஸோ இதோட 590 கேள்விகள் முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வி பார்த்துட்டோம்னா மொத்தம் 60 நாள் 600 கேள்விகள். இதெல்லாம் கண்டினியூவா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். மேட்ல கேட்கிற 90 கேள்வியும், நமக்கு சேட்ல சொல்ல போற சேட்ல மேத்ஸ்ல கேட்கிற 20 கேள்வியும் உங்களால ரொம்ப ஈஸியா அடிச்சிட முடியும். சரிங்களாமா? ஓகே, நாளைக்கு அடுத்த 10 கேள்வியோட பார்க்குறேன். தேங்க் யூ.